அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது புல்லுருவிகளோட பயன்கள். எருக்க மரத்தோட புல்லுருவியை கர்ப்பம் உண்டாக்குறதுக்கு பயன்படுவாங்க. பூவரசனோட புல்லுருவி பகைவரை வெல்ல பயன்படும். மாமரத்தோட புல்லுருவி சத்துரு நாசமடைய பயன்படும். வேங்கை மரத்தோட புல்லுருவி எதிரிகளை அழிக்கிறதுக்கு பயன்படும். புளிய மரத்தோட புல்லுருவி படை எடுக்கிறதுக்கு பயன்படும். இலுப்பை மரத்தோட புல்லுருவி ஆயுதங்களை முறிக்கிறதுக்கு பயன்படும். எட்டி மரத்தோட புல்லுருவி மற்றவர்கள் நமக்கு பணிய செய்யறதுக்கு பயன்படும். இலவ மர புல்லுருவி சர்வஜன வசியத்துக்கு பயன்படும். சந்தன மர புல்லுருவி திரிலோக வசியத்துக்கு பயன்படும். கடம்ப மர புல்லுருவி பார்க்கிற எல்லாருமே வசியத்துக்கு பயன்படும். பாதிரி மர புல்லுருவி ராஜவசியமா செயல்படும். ஈர்வழி மர புல்லுருவி சூனியம் அகல்றதுக்கு பயன்படும். காட்டு வாகை மர புல்லுருவி பெண்கள் வசியத்துக்கு பயன்படும். பூ மரத்தின் புல்லுருவி புருஷ வசியத்துக்கு பயன்படும். கடுக்காய் மரத்துக்கு புல்லுருவி புருஷ வசியத்துக்கு பயன்படும். சோராங்கொட்டை புல்லுருவி விஷயங்களை விளக்குறதுக்கு பயன்படும். அத்தி மர புல்லுருவி வழக்குகளை வெல்றதுக்கு பயன்படும். புங்க மரத்தோட புல்லுருவி சர்வ நோய்களும் விலகிறதுக்கு பயன்படும். வேப்ப மரத்தோட புல்லுருவி பிரிவு உண்டாக்குறதுக்கும் மற்றும் பிரிந்தவங்களை ஒண்ணு சேர்த்துறதுக்கும் பயன்படும். வாதுமை மர புல்லுருவி பலரோட கூத்தாட பயன்படும். நாக மரத்தோட புல்லுருவி இந்திரியம் கட்ட பயன்படும். இலவ மர புல்லுருவி புருஷம் கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறதுக்கு பயன்படும். முந்திரி மரத்தோட புல்லுருவி கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறதுக்கு பயன்படும். வெட்பாலை மரத்தோட புல்லுருவி பகைவர்களை பிரிக்கிறதுக்கு பயன்படும். மருத மரத்தோட புல்லுருவி பகைவர்கள் உறவா மாறுறதுக்கு பயன்படும். கொங்கு மர புல்லுருவி பேய் பிசாசு அகல பயன்படும். காந்தான மர புல்லுருவி பெரும்பாற்காற்றல் புல்லுருவி எனப்படுறது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு விதமான ஒரு செடி முளைக்கிறது தான் உங்களுக்கு புல்லுருவின்னு எனப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப மரம் எடுத்துட்டீங்கன்னா வேப்ப மரத்துல இருந்து அதோட கிளையில வேற ஒரு விதமான செடிகள் முளைக்கும். அது பேர் தான் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கேயாவது கிராமப்புறத்துல இல்ல ஏதாவது ஒரு மரத்துல பாத்துட்டீங்கன்னா அந்த மரத்துல அதோட கிளைகளுக்கு நடுவுல வேற ஒரு செடி முளைச்சிருக்கும். அதெல்லாம் தான் உங்களுக்கு புல்லுருவியா இருக்கும். அந்த புல்லுருவியை நீங்க முறைப்படி காப்பு கட்டி நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா இப்ப சொன்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.